என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படின்னு இருந்ததை சமூக நீதித்துறை அப்படின்னு மாத்திருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த நிறைய அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது மாலை முரசு பேப்பரில் வெளியிட்டிருக்காங்க. இந்த பேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கூட இது ஆரம்பத்தில் இந்த பேஜ் வரும்போது ஒருவேளை தாவேகா கட்சியிலேருந்தே இது வெளியிட்டிருக்காங்களோ அப்படின்ட்டு நான் கூட நினச்சிருந்தேன். சரி, சம்மந்தமாக ஒருவேளை அந்த கட்சியிலேருந்து பண்ணியிருக்காங்களா எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு செய்யலாம்னு இது ஒன்று. அதற்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச அண்ணே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணாங்க. அப்போதைக்கு கேட்டேன், என்னென்ன இது நம்ம சமூகம் சார்ந்துதான் இது அடிச்சிருக்காங்களா இல்லை சும்மா அந்த கட்சியிலேயே ஒரு விஷயத்த? ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கட்சியிலேருந்து இந்த வேலையை செய்கிறாங்களானே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை தம்பி, இது முக்கியமான ஒரு அண்ணன், அவங்ககிட்ட ஒப்பீனியன்னா கேட்குறேன், கேட்டு வேணும்னா நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது பேர் சொல்ல வேணாம், சும்மா நம்ம சமூகத்திலேருந்து தான் எல்லாருமே சென்னையில் உள்ளவங்க ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி இந்த பத்திரிகை இது பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆதிதிராவிடர் அப்படின்பது ஒரு சாதியோட குறியக்கூடிய ஒரு பேர். ஆனால் அது பேரில் நலத்துறை வச்சிருந்த நம்ம தொடர்ந்து நம்ம சமூக தலைவர்களாக நிறைய பேர் எதிர்த்துட்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு பொதுவான பேர் வைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. திமுக ஆட்சி காலமாக இருக்கட்டும், அதிமுக கட்சி கட்டங்களாக இருக்கட்டும், இவங்க ஆட்சி செய்யும்போது தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க, அது செய்யலை. ஸோ வந்தோடனே விஜய் ஒரு விஷயத்த செய்யும்போது நம்ம அதை நம்ம சமூகம் அதாவது இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி தான் தம்பி நம்ம இவ்வளோ செலவு பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கு 3 லட்ச ரூபாய் நம்ம செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு உண்மை போயின்றது தெரில. செலவு பண்ணி நம்ம வெளியிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது ஒருவேளை தமிழக முதல்வரோட பார்வைக்கு கூட போகலாம், விஜயோட பார்வைக்கு கூட போகலாம். ஆனால் இது முதல் கட்ட நடவடிக்கை தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பட்டியல் வெளியேற்ற சம்பந்தமாக குடியவர்களே சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமாக ஆலோசனை போயிட்டு இருக்கு தம்பி. குடியவரையில் பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழக முதல்வருக்கு நம்ம ஏன் இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோம், எதனால கேட்குறோம், எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கேட்குறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைக்கே அந்த மாநாடு நடத்தலாம்னு இருக்கும் தம்பி அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக மாநாடு சம்பந்தமாக இன்னும் வெளியில வரல. அதனால தான் நம்ம இன்னும் வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பேசாமல் இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒரு வச்ச கோரிக்கை தான் இதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆதிதிராவிடர் நலத்துறை இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பொதுப்பேரை வைங்க, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அதற்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இதோடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் பரிந்துரை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இதற்கு முன்னாடி அக்கா ரேணுகா மல்லா தமிழக அரசுக்கு அனுப்புறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது பரிசீலனை பண்ணாமல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்காமல் கிடப்பிலே இருக்குது. திமுக ஆட்சி காலகட்டங்களில் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், ஆனால் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ உங்களோட ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் எதுவும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு அக்கா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதற்கு தமிழக அரசு சார்பாக என்ன கொடுத்துருக்காங்க, இது அரசோட கொள்கை முடிவு, இப்போதைக்கு எங்களுக்கு மாற்றுறதுக்கான எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சி காலகட்டத்தில் என்ன ரிப்ளை பண்ணாங்களோ அதே தான் தாவேகா ஆட்சி காலத்திலே ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம டக்குன்னு இது பண்ணிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு சமூக நீதித்துறையில அமைச்சராக யார் இருக்கான்னு பார்த்தா வன்னியரசு. வன்னியரசு பார்த்தீங்கன்னா அன்னை என்னைக்குமே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய பட்டியல் வெட்டுறதுக்கு எதிரானவர். அது எல்லாத்தையுமே தெரியும். அப்படி இருக்கும்போது இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்றது தெரியுது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துல கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. ஸோ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த நம் கட்சியாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திச்சு முதலாவதாக அவங்கள்ட்ட மனு கொடுக்கணும். நம்ம ஏன் பட்டியலேருந்து வெளியே போறோம் அப்படிங்கிறதையும், நமக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வேணுங்க அப்படின்றதையும் அதை மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இடஒதுக்கீடு சம்பந்தமா அது பண்றது மத்திய அரசு தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் பரிந்துரை என்பது தமிழக அரசு செய்யணும். சரிங்களா? நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, எந்த பட்டியலில் வேணாலும் கொடுங்க, எங்களுக்கான 10ல இருந்து
7% இடப்பங்கீடு வந்து கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த கோரிக்கையை தாவேக்கா அரசு வந்து நிறைவேற்றுமா? அப்ப நிறைவேற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீரியமான போராட்டங்களை வந்து முன்னெடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சமூக அமைப்பிலே எங்கிட்டு இருக்குன்னு தெரியாம போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படுது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அரசை கண்டிச்சு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் அப்படின்ட்டு இந்த கோரிக்கை சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு நடத்திட்டு இருந்தோம். ஏன் அதிமுக ஃபீல்ட்ல அதிகமா நம்ம வந்து பண்ணோம். திமுக ஃபீல்ட்ல பெருசா வந்து பண்ணல. ஆனா இருந்தாலும் சமூக உணர்வோடு நிறைய அண்ணன்கள், நிறைய இயக்கங்கள் வந்து இந்த வேலையை வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப சுத்தமாவே இல்லாம இருக்கு. ஏன்னா ஒரு 6 மாத காலம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதற்கப்புறம் இந்த விஷயத்த எடுக்கலாம் அப்படின்னோட இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நம்ம இந்த விஷயத்த வந்து வீரியமா பேசுவோம். இது சம்பந்தமா போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு வந்து கட்சி இயக்கங்கள்லாம் இருக்காங்களா என்னன்னு வந்து தெரியல. ஆனா பட்டியல் வெட்ட கோரிக்கை என்பது தேவேந்திர வேலை சமூக மக்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நீர்த்து போகாத வண்ணம் தொடர்ந்து நம்ம மக்களிடையே கிராமப்புறங்களிடையே வந்து இத கொண்டு வந்து சேர்க்கணும். நான் முன்ன சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேவேந்திர சேனா அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து தொடர்ந்து கிராமப்புறங்கள்ல வந்து அந்த வேலைய வந்து செய்யுது. அதேபோல சென்னை உயர்நீதிமன்றத்திலயும் வந்து இத வழக்கு வந்து தொடர்ந்திருக்காங்க. இது சம்மந்தமா வழக்கு வந்து போயிட்டு இருக்குது. 6 வார காலங்கள் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. 2 வாரம் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 4 வார காலங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? ஆ 4 வார காலங்கள் வந்து ஒத்தி வச்சிருந்திருக்காங்க. அதுல 2 வார காலங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? எது எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த கோரிக்கையை தொடர்ந்து இதை என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பட்டியல் வெளியிட்டத்துக்கு எதிரா பேசினவங்கலாம் இனிமேல் வீரியமா இத பத்தி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க பேசத்தான் இந்த சமூகத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் உணர்வுபூர்வமா வெளியில வருவாங்க. இப்ப அண்ணன் சுசில் ராஜ்குமாரன் கூட ஒரு காணொலி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பதிவிட்டோம். ஒரு சவாலோட வந்து விட்டோம். இதுவரைக்கும் எந்த ரிப்ளையுமே வந்து கிடையாது. என்ன காரணம் வந்து கிடையாது. ஸோ அடுத்து சுசில் ராஜ்குமாரன் நீ அடுத்தடுத்து இந்த பட்டியல் எதிராக பேசணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா அப்படி பேசினா தான் சில விஷயங்கள் வந்து இன்னும் நிறையா பேர் வந்து இதை மறுபடியும் கையில் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பட்டியல் வெட்டுறதுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பா இருந்தாலும் சில பேர் வந்து அமைதியாக வந்து இருக்காங்க. ஸோ இன்னும் அண்ணன் பொன்முருகேசனோ இல்லை மற்ற நபர்களோ இந்த பட்டியல் வெட்டுற வேணாங்கிறவங்க கொஞ்சம் கடுமையாக எதிர்த்தால் இன்னும் இந்த பட்டியல் வெற்ற வீரியமாக வெளில வந்து பேசப்படும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க எதிர்ங்க. நீங்க எதிர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சா தான் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்க முடியும். ஏன்னா ஒரு அமைதியா பட்டியலிட்ட கோரிக்கை என்பது அமைதியா கிடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை பத்தி யாருமே எதிர்க்கல, யாரும் வந்து பேசல. இப்ப தேவேந்திர அரசாணை இப்ப அம்பி வெங்கடேசன் என்ற ஒரு நபர் தேவேந்திர சமூகத்துக்கு அரசாணை கொடுக்க கூடாது அது இதுன்னு எதிர்த்ததன் விளைவுதான் மிகப்பெரிய அளவில் அது ஒரு போராட்டமா மாறிச்சு. அது ஒரு எப்படி சொல்றது, எல்லாருமே கையில எடுத்து எல்லாருமே பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்குச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த பட்டியலிடுறதுக்கும் அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எதிர்த்தால் இன்னும் எங்களை போன்ற நபர்களும் இன்னும் எண்ணற்ற நபர்களும் வெளியில பேசுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும். ஏன்னா இவங்க யாரும் எதிர்க்காதனாலதான் இன்னைக்கு எல்லாமே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒருவேளை கிடக்குறாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஆனா இந்த கோரிக்கையை வென்றெடுக்காத வரை நம்ம வந்து ஓயக்கூடாது. ஒரு நம்ம இதை வந்து கடந்தும் போயிட முடியாது. ஏன்னா நம்ம ஏன் இந்த பட்டியலில் இருந்து வெளியே போகணும்னு நம்ம சொல்றோம். எஸ்சி அட்டவணையில இருந்தா தான் வந்து நமக்கான இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும், நமக்கான சலுகைகள் வந்து கிடைக்கும். இதை விட்டு போயிட்டோம்னா அது இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் வந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு அண்ணன் வந்து பதிவு செஞ்சிருந்த பேசியிருந்தாரு. அவர் ஆடியோ நமக்கு இருக்குது. ஸோ அவர் என்கிட்ட என்ன மாதிரி கேள்வியெல்லாம் வச்சாரு. ஸோ நான் அவருக்கு எந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுத்தேன் அப்படின்றத நம்ம அடுத்த காலில் வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கை என்பது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த விஷயத்த அனைவருமே வந்து கையில் எடுக்கணும். ஸோ இந்த ஆதிதிராவிட நலத்துறையை மாற்றி அமைத்த அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோட நம்ம வந்து பதிவு செஞ்சிருப்போம். நீங்க வந்து பட்டியல் பிரிவில் இது ஆதிதிராவிட நலத்துறையை தான் மாத்திருக்கீங்க, ஆதிதிராவிட நலத்துறை வந்து சமூக நீதித்துறையா மாத்திருக்கீங்க, அது எப்படிங்க வந்து பொருந்தும்? ஏன்னா அதுல இந்த 3 சமூகத்தை மட்டும் தான் நீங்க வந்து குறிப்பிடுறீங்களா? ஒட்டுமொத்த பேருக்கும் சமூக நீதித்துறைன்னு வச்சா தானே அது வந்து சரியா இருக்கும். இதை வந்து ஏபிசி அப்படின்ற வாரியா வந்து நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி கூட வந்து பேசியிருந்தோம். சரிங்களா? அதனால ஏதோ ஆதிதிராவிடர் என்ற ஒரு சாதியோட அடையாளத்துக்குள்ள ஒரு துறையை வைக்காம ஒரு பொதுவான ஒரு துறையை கொண்டு வந்ததுக்கு அதற்கு எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் நன்றி தெரிவித்து பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எங்களுடைய சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கைக்கு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பரிந்துரை செய்யணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு மீனவத்திற்கான சந்திக்கிறேன். நன்றி.